ஹாய் சார். ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களோட என்ன இது? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டூரிசம் லோக்கல் டிஎம்சி ஃப்ரம் அண்டமான். ஆக்சுவலி நாங்கள் அண்டமானில் தான் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க? அண்டமான். அந்தமான் வந்துக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். சதர்ன் டிராவல்ஸில் ஜாயின் பண்ணி 9 months ஆகுது. ஸோ இங்கே வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ்டு டிபார்ச்சர்ஸும் இருக்குது, கஸ்டமைஸும் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி வந்து 54 years ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ப்ளீஸ். ஓகே, என் பேர் தீபா. நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு 1 year ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ எம் அ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த கம்பெனி. Nepal. We are DMC tour operator for Nepal and Kailash Mansarovar. தமிழ்நாடு பயண சந்தை 2025 ஆண்டு. தமிழ்நாடு ட்ராவல் மார்ட் 2025 ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மார்ச் 21, 22, 23 நாள்களில் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு 22ஆம் நாள் வந்திருக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முதல் நண்பர்களே, உறவுகளே, நீண்ட நாளைக்கு பிற்பாடு நான் இலங்கையை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் போன பிற்பாடு சில சிக்கல்கள், சட்ட சிக்கல் ஏற்பட்டபடியாக வர முடியாமல் போய் இப்போ தான் நான் வரக்கூடியதாக இருந்தது. தமிழகம் வந்திருக்கிறேன். தமிழக உறவுகளே மறக்காதீர்கள். உங்களை பார்க்கணும் எல்லாம் வந்திருக்கிறேன். நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரெல்லாம் பார்க்கணும், சந்திக்கணும் என்று கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிற்பாடு தமிழகம் வந்திருக்கிறேன். எனவே மறக்காமல் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கொழும்பு விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்சளவு முக்கியமாக இடங்கள் எடுத்து போடலாம், வீடியோ எடுத்து போடலாம் என்று நண்பர்களை சந்திக்கிறோம் வந்திருக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். முதலில் இந்த சுற்றுலா சம்மந்தப்பட்டதை பார்ப்போம். வாங்க நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க. வாங்க போவோம் உள்ளுக்கு. கோல் நம்பர் 3. தமிழ்நாடு பயண சந்தை, தமிழ்நாடு ட்ராவல் மார்க்கெட் 2025. Next category is the media partners. Up first we have KTJ. Next we have Metro Media. தமிழ்நாடு ட்ராவல் மார்க்கெட் நிற்கிறோம். இப்போ கடந்துருக்கு. Thank you. Our next winner in the category, the award goes to SOTC Travel Limited. Up next we have Wild Planet Resort.
Best Value Leisure Product Award in the category goes to Southern Travel. Moving on to our next category, we have Most Exclusive Leisure Product Award, and the award goes to Timber Tales Hotels and Resorts. Please welcome your winner with a big round of applause. Jharkhand Tourism. A big round of applause for being the most sustainable destination. Our next award category is for the most exclusive product award, and that award is won by Alps and Banks. Our next category is the most innovative product award, and that is won by Unimoni India. A big round of applause to your winners. Moving on to our next category for the most innovative travel distribution award, and that award goes to Tyrone. Moving on to our next category, we have the award for the most promising new destination, and that goes to Royal Brunei Airlines. And with that, ladies and gentlemen, we conclude the award ceremony. A huge congratulations. Yes. Tell me about. Namaskar, Vanakkam. Okay, vanakkam. I'm Vikas from Airwings Tours and Travels, Kathmandu, Nepal. We are DMC tour operator for Nepal and Kailash Mansarovar. We are providing all types of tours, be it family, leisure, MICE, pilgrimage or any other tours to Nepal that we arrange.
and we operate from Kathmandu. Apart from that, we operate from bordering airports also. As you know, nowadays the airfare is very expensive for Kathmandu from your city or from other part of India. So you can take route via borders, like you can come to Gorakhpur by flight, or Ayodhya, Lucknow, Varanasi, Patna, Darbhanga. These places have airports, so from there we can provide you pickup and drop services. So in that case you can save lot of money on airfare, because the airfare will be on cheaper side. Moreover, if you are coming by road, then you don't have to carry passport or voter ID. With Aadhaar card also you can travel to Nepal. In that case, what we can do, we can start from one place. For example, if we start with Ayodhya, Ram Janmabhoomi, then from Ayodhya 200 km is Nepal. Then after doing other parts of Nepal like Pokhara, Muktinath, Kathmandu, we reach to Janakpur. Janakpur is birthplace of goddess Sita. And from Janakpur, either we can go to Darbhanga. Darbhanga has an active airport from where we have direct flights to Hyderabad, Kolkata, Delhi, Mumbai, these places. And or you can go to Patna. From Patna, you will have direct flight to Chennai again, but it's 200 km from Janakpur. So you started from Ram Janmabhoomi and you end at Sita Janmabhoomi. So in that way, you get to see maximum of Nepal with minimum airfare. So if anything for Nepal, please get in touch with us. Thank you. Thank you very much. Thank you. Nepal. Nepal. Coming together, Kerala. Buhar. In Telangana. இங்கே டெல்லி டூரிசம் வந்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ராவல்ஸ் கம்பெனிலும் வந்திருக்கு. உத்தரகாண்ட், சிம்லி, காஷ்மீர் போகிற ஹோட்டல், Himalaya. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து. இங்கே இது வந்து ரிசார்ட்.
Andaman Hotel Room. யா வணக்கம் சார், என்னோட நேம் அர்ச்சனா. நாங்கள் வந்து அண்டமான்லேருந்து வந்திருக்கோம். என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டூரிசம் லோக்கல் டிஎம்சி ஸ்ட்ரெஸ்லெஸ் ட்ராவல் மோட். ஆக்சுவலி 25 இயர்ஸாக நாங்கள் இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் எங்களோட மேம், ஓனர் ஆஃப் த கம்பெனி. என் பேர் கவிதா. அவங்க தான் ஓனர். சரிங்களா? ஸோ வந்து நாங்கள் வந்து அண்டமான்லேருந்து இந்த ப்ரோக்ராம் டிஎன்டிஎம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஸோ 3 days வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் 3 days ஆமாம் இங்கே தான் நாங்கள் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மதுரை திருச்சி April 4-5. ஸோ அதையும் நாங்கள் அட்டென்ட் பண்ணணும் நாங்கள். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல சார், அதனால. ஸோ வந்து அந்தமான் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் சார். மோஸ்ட்லி வந்து ஷூட்டிங்ஸ்லாம் வந்து அங்கே தான் எடுப்பாங்க. நிறைய கப்புள்ஸ் ஹனிமூன் கப்புள்ஸ் பேக்கேஜ்லாம் வந்து அங்கே தான் நாங்கள் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஹனிமூன்ஸ்க்கான ஏற்ற வந்து பிளேஸ்ன்னு வந்து நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே வந்து ஐலண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு சின்ன ஐலண்ட் தான், 800க்கு மேலே இருக்கு. 800 ஏன்னா சின்ன சின்ன ஐலண்டாக இருக்கும். பட் மெயின் பார்த்தீங்கன்னா அதில் ஹேவ்லாக்கு, நீல் ஐலண்ட் வந்து மெயின், பாரட்டான்
ஸோ பார்கன் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஜெர்வாஸ் ஏரியா சொல்லுவாங்க, அதாவது ஆதிவாசி மக்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து அந்த ஏரியா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நாகரிகம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் போடாமல் அப்படிதான் இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து அவங்க நாகரிகம் வந்துருச்சு, அவங்களுக்கான அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட்ல போட்டோஸை எடுப்பாங்க அவங்க கிட்ட, இப்போ வந்து எடுக்கக்கூடாது, அது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்தோம்னா சைலண்டா நம்ம போயிடணும். ஆனா இன்னொரு ஐலண்டுக்கு அங்க யாருமே போகலாம்னு சொல்லி அப்படி இருக்கா? அது மாதிரி ஐலாண்டு இருக்கு சார், அம்பு விட்டு சாவடிப்பாங்க. ஆமா, இதெல்லாம் இருக்கு, அடிப்பாங்க. மோஸ்ட்லி அம்பு தான் அவங்க யூஸ் பண்றது. இல்ல இல்ல அலோடு இல்ல. இப்ப எல்லாம் ஃபுல் ப்ரொடெக்ஷன். நாங்களே போக முடியாது. நீங்க ஆக்சுவலா நீங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தீங்க? ஆமா, இவங்க அங்கேயே பிறந்து வந்தவங்க. அப்பா அம்மா? அம்மா அப்பா அங்கதான் பிறந்து வளர்ந்தோம். நான் வந்து சென்னை மேரேஜ் ஆகி போனது நாங்க அங்க. இப்ப 3 years ஆகுது. ஆமா, இவங்க தான் பிறந்து வளர்ந்தது. ஆமா, அங்க புரிவாங்க. கவிதா. அர்ச்சனா. தமிழ் பேர் தான்? ஆமா, தமிழ். நான் இங்க தானே சார், தமிழ் தான். அங்க எல்லாம் தமிழர் தான் இருக்காங்களா? மோஸ்ட்லி வந்து தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜஸ். ஆக்சுவலி என்னன்னா, தமிழ் கூட இருக்கா அல்லது தமிழ் அதிகம், அதுக்கடுத்து பெங்காலி. ஆக்சுவலி ஏன் தமிழ்னா எல்லாருமே வந்து அங்கேயே வந்து பிறந்து வளர்ந்துன்னு கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து இருந்துட்டு போனவங்க தான் அங்க வந்து. அப்போ போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது கவர்மெண்ட் மூலமா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை எதுவுமே கிடையாது. அப்போ போய் செட்டில் ஆனவங்க தான் அப்படி அப்படி அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்போது வேலையை வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம கேட்டாலும் தர மாட்டாங்க கவர்மெண்ட் வேலை. ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அங்க, ஃபாரஸ்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மெயின் வந்து இந்த மாதிரி டூரிசம் தான். ஏன்னா வந்து டூரிசம் பிளேஸ்ன்றது டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஹேவ்லாக் ஐலாண்ட்ல இருக்கு சார், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இல்ல, இது எல்லாமே ஐலாண்ட்ல உங்களுக்கு அந்த ஹேவ்லாக் ஐலாண்ட்ல இருக்கு. ஹேவ்லாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீச்சஸ் இருக்கு, காலப்பத்தர், ராதாநகர் அண்ட் எலிஃபண்டா பீச். ஸோ நம்பர் 1 பீச்சஸ் வேர்ல்டுல. ஸோ ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்க்லிங், பனானா டைவ், கிளாஸ் பாட்டம் போட், ஜெட் ஸ்கை. ஸோ இது கிளைண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நாங்க வந்து அது இன்க்ளூஷன்ஸ்ல நாங்க போட்டு கொடுப்போம். ஆமா, ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 nights 6 days கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் மினிமம் கவர் ஆகும் பிளேஸ் எல்லாமே. ஸோ அதான் அவங்க 5 nights 6 days 6 nights 7 daysல இருக்கு. ஆமா, 1 week. ஏன்னா வந்து கிளைண்ட்ஸ் என்ன பட்ஜெட்ல கேக்குறாங்க அதை பொறுத்து இருக்கு. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தானே, செல்லுலார் ஜெயில் வேர்ல்டுல நம்பர் 1. அதாவது நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, காந்தி, நேரு, அவங்களெல்லாம் நம்ம இதுல தான் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, எங்க பார்த்தாலும் சுத்தி தண்ணி. ஆமா, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு டூரிசம் பிளேஸா மாத்திட்டாங்க. ஸோ இது டூரிசம் பிளேஸ். அப்போ வந்து ஷோ ஒன்று போடுவாங்க 6 o'clock 7 o'clock 7:30க்குன்னு. ஸோ எப்படி அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படியெல்லாம் வந்து இப்போ வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. நார்மலாக போறாங்க, சாப்பிட்டு வராங்க, அவ்வளோதான். பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க கைதிகளுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஸோ கையில வந்து தேங்காய் உரிக்கிறது எப்படி, ஸோ வந்து அந்த எண்ணெய் பிழிஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கையிலே தான் அதெல்லாம். அதுவும் அந்த ரூமுக்குள்ள சின்ன ரூம் தான் அது. ஸோ அதுலேயே வந்து அவங்க எப்படி ஃபுட்டு, பாத்ரூம், எல்லாமே ஒரே இதில் தான். எந்த சைடு தப்பிக்க முடியாது, மேலேருந்து எல்லாமே வாட்ச் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இது டூரிசம் பிளேஸு. அப்புறம் எலிஃபண்டா பீச், இங்கே தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ராதாநகர், காலப்பத்தா. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஒரு 70-80 ஹோட்டல்ஸ் பண்ண டைப்ல இருக்கும். நாங்கள் நீல எல்லாம் ஹேவ்லாக் கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நிறைய எல்லாம் நம்ம சென்னை மாதிரிலாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐலாண்ட். அது எங்க சுத்தி போனாலும் நீங்க ஒரு இடத்துல தான் நம்ம வர முடியும் அங்க. சரிங்களா? பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஸோ வீடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட் தான் சார், நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரி தான். பட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே கம்மியாக 10 ரூபான்னா நம்மளுக்கு அங்கே வந்து 30 ரூபா இருக்கும். ஆமா, 2 மடங்கு. எல்லாமே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது தான் எல்லாமே. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டால இருந்து வருது. ஸோ காய்கறி மற்ற இது எல்லாமே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஃபிஷ் தாங்க. ஃபிஷ்ல வந்து வெரைட்டி ஃபிஷ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆமா, அது வந்து சீப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஸோ அப்பயே வந்து அவங்க பிடிச்சி வந்து கொடுக்கறது தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் மற்றபடி சப்ஜிங்க, வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி. இங்கே நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 50 ரூபான்னு வாங்குவோம். அங்கே எல்லாமே 120, 150, ரொம்ப கஷ்டம். அதே போல் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வீடுங்களா தான் இருக்கும். மேலே கட்டுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 6000 கீழே கிடையாது ரெண்ட்டு. ஒரு ரூமு, ஒரு வாஷ்ரூம், ஒரு ஹால் தான் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து 8000. 2 பாத்ரூம், 2 ரூம்ஸ் இருந்துச்சுன்னா 12000. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தமான். அதாவது ஆமா, ஒரு பாரடைஸ்ன்னு சொல்லலாம். பாரடைஸ் நல்லா இருக்கும்.
எல்லாமே அதே இப்போ டூருக்கு வந்தாலும் நாங்கள் கைடு வந்து தமிழ் கைடு தான் கொடுப்போம் சார். எல்லாமே ஹிந்தி நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே மிக்சட் வருவாங்க. தெலுங்கு வருவாங்க, பெங்காலிஸ் வருவாங்க, ஹிந்தி வருவாங்க, தமிழ் வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து மதுரை, திருச்சி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது. எஸ் எஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பிரசிடென்ட்ல வில்லேஜ் பிரசிடென்ட்டு, நம்மளுக்கு வந்து அவங்க மினிஸ்டர் மோடி. ஆமாம், எல்லாமே அங்கேருந்து கண்ட்ரோல். பட் இன்னும் உள்ள போனீங்கன்னா நிறைய வில்லேஜ் மாதிரி கூட இருக்கும். அதான் அந்த பயிரெல்லாம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, அந்த புல்லு, கிராமம், மாடு. ஸோ அதெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாங்கில் போனோம்னா நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து மாடு வந்து புல்லெல்லாம் சாப்பிடுவாங்க, வந்து பேப்பர் சாப்பிடுவோம். ஆமாம், பட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஹெல்மெட் எதை நம்ம வச்சுட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்ம ஹெல்மெட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரூல்ஸ் இருக்கு, பட் அங்கே வந்து பேக் சைடில் உட்காரவங்க கூட கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். குழந்தையில வந்து கம்பல்சரி போடணும், இல்லைன்னா அவங்க கம்பல்சரி ஃபைன். இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறது அதெல்லாம் போலீஸாகவே இருந்தால் கூட கம்பல்சரி ஹெல்மெட்லாம் போடணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க. பட் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மைண்டு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வாங்க சார், ஃபேமிலி ட்ரிப் வாங்க, அந்தமானுக்கு வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க, மேடம் கூட்டின்னு வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். என் பேர் நஸ்ரீன்னு. ஓகே, நான் சீனியர் மேனேஜராக இருக்கேன் சதன் ட்ராவல்ஸில். நான் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போது நான் ஒரு 9 மந்த்ஸ் ஆகுது ஜாயின் பண்ணி சதன் ட்ராவல்ஸில் ஜாயின் பண்ணி 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ்டு டிபார்ச்சர்ஸும் இருக்குது, கஸ்டமைஸும் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி வந்து 54 இயர்ஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நாங்கள் வந்து B2Bயும் பண்ணுறோம், B2Cயும் பண்ணுறோம் சார். பெஸ்ட் ரேட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ஐம் தீபா மோகன். நான் இங்கே சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் நம்ம கம்பெனியில். நம்ம கம்பெனி மேம் சொன்ன போல் 55 இயர்ஸ் வந்து நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் டொமஸ்டிக்கில் வந்து நம்பர் 1 கம்பெனி. அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கு. இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணால் கேன் டெஃபினெட்லி see that. சதர்ன் ட்ராவல்ஸ். ஸோ நேஷ்னல் டூர் அவார்டும் நம்ம கம்பெனி வந்து வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இதை கவர் பண்ணலாம். 70லேருந்து நம்ம கம்பெனி இருக்குது. ஆல்மோஸ்ட் 55 இயர்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் டிபார்ச்சர்ஸ் நிறைய கம்பெனி இப்போ பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து கேதார், தென் அமர்நாத், வாரணாசி, குஜராத் இந்த மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாமே குரூப் டிபார்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் யூரோப்பு, தென் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் ராமாயண ட்ரையல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ராமாயண ட்ரையல்ஸ் ஆல்சோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் கஸ்டமைஸ்டு உங்கள் பிளான் குரூப் வேணாம், கஸ்டமைஸ்டாக தான் எனக்கு வேணும்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைவேட் ஆல்சோ வி கேன் டூ. ஸோ அக்கார்டிங் டு யுவர் ரெக்குவயர்மெண்ட் டெஃபினெட்லி வி வில் ஃபுல்ஃபில் யுவர் ரெக்குவயர்மெண்ட். எஸ், திஸ் இஸ் அவர் கம்பெனி. எங்க கம்பெனி வந்து பேஸ்ட் ஆன டெல்லி, அதுதான் வந்து மெயின் பிரான்ச்சஸ். ஆமா, மெயின் பிரான்ச் டெல்லியில நமது மொத்தம் 15 பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர். இதுல வந்து 15 பிரான்ச்சஸ். ஆமா, சென்னையில மொத்தம் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பெரியமேட்ல இருக்கு. சென்ட்ரலுக்கு ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ் அது அவ்வளோதான் இருக்கும், வாக்கபிள் தான். ஸோ அவ்வளோ கிட்டேயே இருக்கு. அண்ணா நகர்லயும் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ணா நகர்ல அந்த மெட்ரோ டவர் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலயே இருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. நான் அண்ணா நகர் பிரான்ச். நான் வந்து பெரியமேட் பிரான்ச்சஸ்ல ஒர்க் பண்றேன். ஆமா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.